திருக்குறள் இன்னா செய்யாமை. குறள் சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள். குறள் 311. விளக்கம்: பெரும் சிறப்பை தரக்கூடிய செல்வத்தையே பெறுவதாக இருந்தாலும் அதன் பொருட்டு மற்றவர்களுக்குத் துன்பும், அதாவது இன்னா செய்யாமல் இருப்பதே மனமாசத்திர பெரியோர்களின் கொள்கையாகும். அதாவது ஒரு லாபத்திற்காக அறத்தை விட்டுக் கொடுக்கக் கூடாது என்பதே இதன் பொருள். மகாபாரதம்: அஹிம்சா பரமோ தர்மஹா ததா ஹிம்சா பரமோ தமஹா. அஹிம்சா பரமம் தானம், அஹிம்சா பரமம் தபஹா. விளக்கும்: அஹிம்சையே மேலான தர்மம், அஹிம்சையே மேலான புலனடக்கம், அஹிம்சையே மேலான தானம், அஹிம்சையே மேலான தவம். உலகத்து செல்வம் அனைத்தையும் விட அஹிம்சையே ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். மனுஸ்மிருதி: சந்தோஷமபிதிஷ்டேத் மூலோஹி சுகஸ்ய சஹா. அதர்ம தண்டனைஹி பிராப்தம் ஐஸ்வர்யம் பரிவர்ஜயேத். விளக்கம்: ஒருவன் எப்போதும் மன நிறைவுடன் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு துன்பம் தருவதன் மூலமோ அல்லது அதர்மமான வழியிலோ கிடைக்கக்கூடிய செல்வத்தை அறவே தவிர்க்க வேண்டும். அஹிம்சையான வழியில் வருவதே உண்மையான செல்வம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? அஹிம்சா பரமோ தர்மஹா. நான்-வயலன்ஸ் இஸ் த சுப்ரீம் தர்மா. சனாதன தர்மம் அஹிம்சை என்பதை அனைத்து தர்மங்களுக்கும் மேலானது என்கிறது. வள்ளுவர் சிறப்பீனும் செல்வம் பெறினும் மற்றவர்க்குத் துன்பம் செய்யாதே என்று கூறுவது தார்மீக விழுமியங்களுக்கு முன்னால் பொருள், மணி ஆர் ஸ்டேட்டஸ் இரண்டாம் பட்சமே என்பதை உறுதிப்படுத்துகிறது. மாசற்றார், பியூரிட்டி ஆஃப் சோல். வள்ளுவர் மாசற்றார், அதாவது குற்றமற்றவர் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் கூறும் அந்தக்கரண் சுத்தி, அதாவது மனத் தூய்மை உடையவர்களே ஆகும். ஒருவனின் மனம் தூய்மையாக இருந்தால் அவன் மற்ற உயிர்களையும் தன்னைப் போலவே கருதுவான். ஆத்மவத் சர்வபூதேஷு. அத்தகையவன் ஒருபோதும் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டான். புருஷார்த்தம், புருஷார்த்தா. சனாதன தர்மத்தில் அறம், அதாவது தர்மம், பொருள், அதாவது அர்த்தம், இன்பம், அதாவது காமம், வீடு, அதாவது மோக்ஷம் ஆகிய நான்கில் அறம் அடிப்படையானது. அறத்திற்குப் புறம்பான பொருள் ஒருவனுக்குத் தேவையில்லை. வள்ளுவரும் சிறப்பைத் தரும் செல்வமாக இருந்தாலும் அது பிறருக்குத் துன்பம் தந்து கிடைத்தால் அதை ஏற்காதே என்று புருஷார்த்த நெறியை வலியுறுத்துகிறார். கர்மவினை. பிறருக்குத் துன்பம் செய்து பெறும் செல்வம் கொடிய கர்மவினைகளை சேர்க்கும். அந்த செல்வம் நிலைக்காது என்பதோடு ஆன்மீக வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்பது இரு நெறிகளின் பொதுவான எச்சரிக்கை. திருக்குறள் இன்னா செய்யாமை. கருத்தின்னா செய்தவக் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள். குறள் 312. ஒருவன் தன்மீது சினம் கொண்டு கருத்து கொடிய துன்பங்களை செய்தாலும் பதிலுக்கு அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே மன மாசற்ற பெரியோர்களின் கொள்கையாகும். தீமை செய்தவனுக்கும் நன்மையை செய்வது அல்லது அமைதி காப்பதே அறம். மகாபாரதம்: ஆக்ரோஷ்டாரம் தகத்யேவ சுக்ருதம் சாஸ்ய விந்ததி. க்ஷமா தர்மக, க்ஷமா சத்யம், க்ஷமா பூதம், க்ஷமா தபக. உன்னை நிந்திப்பவனை உனது பொறுமையே எரித்துவிடும். அவனது புண்ணியம் உன்னை வந்தடையும். பொறுமையே தர்மம், பொறுமையே உண்மை, பொறுமையே தவம். தீமை செய்தவனுக்கு பதில் தீமை செய்யாமல் இருப்பதே ஒருவனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும். மனுஸ்மிருதி: க்ருத்யமானக ந சாக்ரோஷேத் அல்பம் திருப்தக சுகம் வசேத். ந சேமம் தேகம் ஆஷ்ரித்ய வைரம் குர்வீத கேனசித். மனு 6:48. விளக்கம்: யாராவது உன்னை சினந்து துன்புறுத்தினால் நீ பதிலுக்கு சினக்காதே. இந்த அழியக்கூடிய உடலை முன்னிட்டு கொண்டு யாரிடமும் பகைமை பாராட்டாதே. தீமைக்கு பதில் நன்மை செய்வதே மன தூய்மைக்கு வழி. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? பழிக்கு பழி, ரிட்டாலியேஷன் வெர்சஸ் தர்மா. சனாதன தர்மம் அக்ரோதஹா, கோபமின்மை என்பதை தர்மத்தின் 10 அடையாளங்களில் ஒன்றாக கருதுகிறது. வள்ளுவர் மறுத்தின்னா செய்யாமை என்று கூறுவது
தீய வினையை தொடராமல் அதோடு அறுத்துவிடுவதாகும். ஒருவன் நமக்கு தீமை செய்யும்போது நாமும் பதிலுக்கு செய்தால் நாமும் அதே தீய கர்மாவில் சிக்கிக் கொள்கிறோம். மாசற்றார், த ஸ்டெயின்லெஸ் சோல்ஸ். சனாதன தர்மத்தில் சத்துவ குணம் மேலோங்கியவர்களை வள்ளுவர் மாசற்றார் என்கிறார். சத்துவ குணமுள்ளவர்கள் மற்றவர்களின் தீய குணங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். கடலில் விழும் அழுக்கு நீரை சுத்திகரிப்பது போல அவர்கள் தீமையையும் அறத்தால் வெல்வார்கள். தர்மத்தின் வெற்றி. யதோ தர்மஸ்ததோ ஜெயஹா. எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றியுண்டு. தீமை செய்தவனுக்கு பதில் தீமை செய்யாமல் இருப்பது பலவீனமல்ல, அது தர்மத்தின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆத்ம சிந்தனை. சனாதன தர்மம் சகல உயிர்களிலும் இறைவனை காணச் சொல்கிறது. ஈஸ்வரஹா சர்வபூதானாம். தீமை செய்பவனும் ஒரு கருவியே என்று கருதி அவன் மீது சினம் கொள்ளாமலிருப்பது அத்வைத சிந்தனையின் வெளிப்பாடாகும். செய்யாமற் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும். குறள் 313. தான் ஒரு தீங்கும் செய்யாதிருக்க தன்மீது சினம் கொண்டு தீமை செய்தவர்க்கும் பதிலுக்கு துன்பம் செய்தால் அது தப்பிக்கவே முடியாத ஒரு பெரிய துயரத்தை, விழுமம் தந்துவிடும். அதாவது அநீதியாக துன்புறுத்தப்படுபவர் பொறுமையாக இருப்பதே அவருக்கு அரண். அவரும் தீய வழியில் இறங்கினால் தர்மம் அவரை காக்காது. மகாபாரதம். யஹ பாபம் குருதே பாபக தஸ்ய பாபம் ந வினஷ்யதி. அதர்மதஹ பிரவருத்தஸ்ய மிருத்யுஹு தஸ்ய ந சம்சயஹ. விளக்கம். ஒருவன் உனக்கு தீமை செய்தான் என்பதற்காக நீயும் பாவம், அதாவது தீமை செய்தால் உன்னை சேர்ந்த பாவமும் உன்னை விட்டு போகாது. அதர்மமான முறையில் தீமைக்கு பதில் தீமை செய்பவன் மீள முடியாத துயரத்தையும் அழிவையும் அடைவான் என்பது திண்ணம். மனுஸ்மிருதி. நா தர்மம் சரிதோ லோகே சத்ய பலதி கௌரவி ஷனைராவர்த்தமானஸ்து கர்த்துர் மூலானி கிருந்ததி. விளக்கம். அநீதி செய்தவனுக்கு உடனடியே பலன் கிடைக்காவிட்டாலும் அந்த அதர்மம் மெல்ல வளர்ந்து செய்தவனுடைய வேரையே அறுத்துவிடும். எனவே அவன் செய்தான், அதனால் நானும் செய்கிறேன் என்று அதர்மத்தில் இறங்குபவன் தர்மத்தின் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? உய்யா விழுமம். இனவிட்டபிலிட்டி ஆஃப் கர்மா. வள்ளுவர் உய்யா விழுமம், அதாவது தப்பிக்க முடியாத துயரம் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தின் கர்மவினை கொள்கையாகும். ஒரு தீய செயலை செய்யும்போது பிராரப்த கர்மா உருவாகிறது. அது எக்காலத்திலும் அனுபவித்தே தீரவேண்டிய ஒன்றாக மாறிவிடுகிறது. செற்றார்க்கும் இன்னா, நான் ரிட்டாலியேஷன். சனாதன தர்மத்தில் ஷரணாகதி மற்றும் பொறுமை, க்ஷமை உயரிய குணங்களாக கருதப்படுகின்றன. ஒருவன் நமக்கு தீங்கு செய்யும்போது நாம் தர்மத்தை கைவிடாமல் இருந்தால் அந்த தர்மமே அவனை தண்டிக்கும், அதாவது தர்மமே வெல்லும். நாம் கையில் சட்டத்தை அல்லது தீமையை எடுத்தால் தர்மம் நம்மை விட்டு விலகிவிடும். ஆத்ம ஞானம். எல்லா பூதங்களிலும் நானே இருக்கிறேன் என்று கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். தீமை செய்பவனும் ஒரு ஆன்மாவே, அவன் தனது அஞ்ஞானத்தால் செய்கிறான். பதிலுக்கு நாமும் தீமை செய்தால் நாமும் அஞ்ஞானத்திலேயே இருக்கிறோம் என்று அர்த்தம். தர்ம சங்கடம். அநீதியை எதிர்க்க வேண்டும் என்பது ஒரு தர்மம் என்றாலும் தனிப்பட்ட பகைக்காக அல்லது கோபத்திற்காக பதில் தீமை செய்வது அறமாகாது. ஒருவன் செய்த தவறால் நாம் பாதிக்கப்படும்போது மனதால் அவனுக்கு தீமை எண்ணாமல் இருப்பதே ஆன்மீக உயர்வு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். குறள் 314. விளக்கம். நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் ஒருத்தல். சரியான வழி அவர் செய்த தீமையை எண்ணி அவரே வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மைகளை செய்து அந்த நன்மையை அவர் உணருமாறு செய்வதுதான். வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது. அன்பே தீமையை வெல்லும் கருவி. மகாபாரதம். அக்ரோதேன ஜயேத் குரோதம் அசாதும் சாதுனா ஜயேத் ஜயேத் கதர்யம் தானோன ஜயேத் சத்யேன சான்றுதம். விளக்கம். கோபத்தை அமைதியால் வெல், தீயவனை நற்குணத்தால் வெல், கருமியை தானத்தால் வெல், பொய்மையை உண்மையால் வெல்.
தீமை செய்தவனுக்கு நன்மை செய்வதே அவனை திருத்துவதற்கான மிகச் சிறந்த தர்மமாகும். பாகவத புராணம். பிரகலாதன் சரித்திரம். ஹிரண்யகசிபு செய்த அடுக்கடுக்கான துன்பங்களுக்குப் பிறகும் பிரகலாதன் தன் தந்தைக்கு நன்மையே விளைய வேண்டும் என்று வேண்டுகிறான். விளக்கம்: தீமை செய்பவர் மீது வெறுப்பு கொள்ளாமல் அவர்களுக்கு நற்புத்தி வரவேண்டும் என்று விரும்புவதும், முடிந்தால் அவர்களுக்கு உபகாரம் செய்வதுமே பாகவத தர்மம். இதுவே எதிரியின் மனதை மாற்றி அவனை தர்மத்தின் பக்கம் கொண்டுவரும் வலிமை கொண்டது. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? அவர் நாண சைக்கலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சனாதன தர்மத்தில் ஒருவன் செய்யும் தவறுக்காக அவனை உடல் ரீதியாக தண்டிப்பதை விட அவனது மனதை சுத்தப்படுத்துவதே சித்த சுத்தி என்ற நோக்கமாக இருக்க வேண்டும். வள்ளுவர் அவர் நாண என்று கூறுவது எதிரியின் உள்ளத்தில் தர்ம உணர்வை விழிக்கச் செய்வதையே. ஒருவன் தன் தவறை உணர்ந்து வெட்கப்படும்போது அவன் மீண்டும் அந்த தவற்றை செய்ய மாட்டான். நன்னயம் செய்தல். பிரதிகாரா த்ரூ லவ். தீமைக்கு தீமை செய்வது மிருககுணம், தீமைக்கு நன்மை செய்வது தெய்வகுணம் என்பது பாரத பண்பாடு. வள்ளுவர் நன்னயம் செய்துவிடல் என ஒரு செயலால் தீமையை சமன் செய்ய சொல்கிறார். இது கர்மாவின் சுழற்சியை அங்கேயே நிறுத்திவிடும். பகைமையை வெல்லுதல். சனாதன தர்மம் கூறும் சத்ரு ஜெயம் என்பது எதிரியை கொல்வதல்ல, பகைமையை கொல்வதாகும். பகைமையை கொல்ல அன்பு மட்டுமே ஆயுதம். வள்ளுவர் இந்த நுட்பமான போர்த்திறனையே இங்கு பரிந்துரைக்கிறார். ஆத்ம ஞானம். சகல உயிர்களிலும் இறைவனை காண்பவன் தனக்கு துன்பமிழைப்பவனையும் அறியாமையிலிருக்கும் ஒரு ஆன்மாவாகவே காண்பான். அத்தகையவன் தண்டனையை தர்மத்திடம், அதாவது கடவுளிடம் விட்டுவிட்டு தான் செய்ய வேண்டிய அறமாகிய நன்மையை மட்டும் செய்வான். திருக்குறள். இன்னா செய்யாமை. குறள். அறிவினான் ஆகுவதுண்டோ பிறிதின் நோய் தன் நோய் போர் போற்றா கடை. குறள் 315. விளக்கம்: மற்றொரு உயிரின் துன்பத்தை தனது துன்பத்தைப் போலவே கருதி அதை காக்க முற்படாவிட்டால் ஒருவன் பெற்றுள்ள அறிவினால் உண்டாகும் பயன் வேறு என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. பிறர் துன்பத்தை தமதாக உணரத் தவறும் அறிவு வெறும் சுமையே தவிர அது மெய்யறிவாகாது. மகாபாரதம். ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோ அர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் ச யோகி பரமோ மதஹ. கீதை 6.32. விளக்கம்: அர்ஜுனா, எவன் ஒருவன் எல்லா உயிர்களிடத்தும் உள்ள இன்பத்தையும் துன்பத்தையும் சுகம் வா துக்கம் தனது இன்ப துன்பத்தைப் போலவே ஆத்மௌபம் ஏன சமமாக பார்க்கிறானோ அவனே யோகிகளில் சிறந்தவன். வள்ளுவர் கூறும் அறிவின் பயன் என்பது இந்த யோக நிலையை அடைவதே ஆகும். பாகவத புராணம். தனக்கே உணவில்லாத நிலையிலும் பசியோடு வந்தவர்களுக்கு தன் உணவை பகிர்ந்து கொடுத்த ரந்திதேவன் கூறும் வரிகள் இக்குறளின் பிரதிபலிப்பாகும். விளக்கம்: நான் இறைவனிடம் அஷ்டமா சித்திகளையோ மோக்ஷத்தையோ வேண்டவில்லை. எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை துயரத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். பிறர் நோயை தன் நோயாகக் கருதும் அறிவின் உச்சம் இது. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? ஏகாத்ம பாவம், ஆன் ஒன்னஸ். சனாதன தர்மத்தின் சாரமான அத்வைத தத்துவம் எல்லா உயிர்களிலும் இருப்பது ஒரே ஆன்மாதான் என்கிறது. ஒருவன் உண்மையிலேயே அறிவு உடையவன் என்றால் அவன் பிரிவினையை பார்க்க மாட்டான். மற்றவனுக்கு ஏற்படும் வலி தனக்கு ஏற்பட்டதாகவே அவனுக்குத் தோன்றும். இதையே வள்ளுவர் தன் நோய் போல் என்கிறார். கருணை, கம்பேஷன். அறிவின் முதிர்ச்சி என்பது வரட்டு தர்க்கமல்ல, அது கனிந்த கருணையாகும். சனாதன தர்மத்தில் தயா என்ற கருணை என்பது தர்மத்தின் 4 கால்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பிறர் துன்பம் கண்டு உருகாத அறிவு ஆன்மீக பாதையில் செல்ல உதவாது. அறிவின் இலக்கு. சனாதன தர்மத்தில் கல்வி என்பது சா வித்யா யா விமுக்தையே. எது விடுதலையை தருகிறதோ அதுவே கல்வி. சுயநலத்திலிருந்தும் குறுகிய மனப்பான்மையிலிருந்தும் ஒருவனை விடுவித்து உலகளாவிய அன்பை பெறச் செய்வதே உண்மையான அறிவு. சேவை, சர்வீஸ். ஜனசேவையே ஜனார்தன சேவை. மக்களுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டு.
பிறர் நோயை தணிக்க முற்படுவது என்பது இறைவனை வழிபடுவதற்கு சமம். திருக்குறள். இன்னா செய்யாமை. இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கட் செயல். விளக்கம். ஒரு துன்பம் தன்மீது ஏற்படும்போது அது எவ்வளவு கொடுமையானது என்று ஒருவன் உணர்கிறானோ அத்தகைய துன்பங்களைத்தான் மற்றவர்களுக்கு செய்யாமல் தவிர்க்க வேண்டும். அதாவது, எனக்கு இது நடந்தால் வலிக்குமே என்று எதை நினைக்கிறோமோ அதை மற்றவருக்கு செய்யக்கூடாது. மகாபாரதம். யதன் யைஹி விஹிதம் நேச்சேத் ஆத்மனஹ கர்ம அப்ரியம் நதத் பரஸ்ய குர்வீத ஜானன்னப்ரியமாத்மனஹ. விளக்கம். மற்றவர்கள் உனக்கு செய்யும்போது எதை நீ வெறுக்கிறாயோ அந்த செயலை நீ மற்றவர்களுக்கு செய்யாதே. இதுவே தர்மத்தின் சாரம். வள்ளுவர் இன்னா எனத்தான் உணர்ந்தவை என்று சொல்வது இந்த ஆத்ம பரிசோதனையையே. பகவத்கீதை. ஆத்மௌ பம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோ அர்ஜுனா. அர்ஜுனா, எவனொருவன் தன்னையே உதாரணமாகக் கொண்டு ஆத்ம உபமா பிறருடைய சுக துக்கங்களை தன் சுக துக்கங்களைப் போலவே பார்க்கிறானோ அவனே சிறந்த யோகி. நாம் காயப்படும்போது வலிப்பதை உணர்ந்தால் பிறரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் தானாக வரும். சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? ஆத்மவத் சர்வபூதேஷு. சனாதன தர்மத்தின் ஒரு பொன்மொழி. மற்றவர்களை உன்னைப் போலவே கருது. எனக்கு பசித்தால் எப்படி துடிக்கிறேனோ மற்றவன் பசியையும் அப்படியே உணர வேண்டும். வள்ளுவர் தான் உணர்ந்தவை என்று கூறுவது நம்முடைய சொந்த அனுபவத்தையே மற்றவர்க்கான அறமாக மாற்ற சொல்கிறார். அஹிம்சை. அஹிம்சை என்பது வெறும் கொலை செய்யாமை மட்டுமல்ல, மனதாலும் சொல்லாலும் பிறரை துன்புறுத்தாமை. எனக்கு கெட்ட வார்த்தைகள் பிடிக்காது, எனவே நான் மற்றவரை திட்டமாட்டேன் என்பதுதான் இந்த குறள் காட்டும் வழி. விவேகம். ஒருவன் கற்ற கல்வியும் அறிவும் எப்போது வேலை செய்யும் என்றால், தனக்கு ஏற்படும் வலியை பிறருக்கும் ஏற்படும் என்று அவன் உணரும்போதுதான். சனாதன தர்மத்தில் இது விவேகம் என்று அழைக்கப்படுகிறது. பொது அறம். உலகிலுள்ள அனைத்து மதங்களுக்கும் தர்மங்களுக்கும் அடிப்படையான கோல்டன் ரூல், பொன் விதி இதுதான். சனாதன தர்மம் இதை சாதாரண தர்மம், அனைவருக்கும் பொதுவான அறம் என்று போற்றுகிறது. குறள். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசெய் யாமை தலை. குறள் 317. எவ்வளவு சிறிய துன்பமானாலும் எனைத்தானும் எக்காலத்திலும் எஞ்ஞான்றும் எவர் ஒருவருக்கும் யார்க்கும் தன் மனத்தினால் கூட மனத்தானாம் தீமை செய்ய கருதாமைதான் அறங்கள் அனைத்திலும் தலை சிறந்த அறமாகும். மகாபாரதம். காயேன மனசா வாசா யத்கர்ம குருதே நரஹ தஸ்ய தர்மார்த்த சித்தாந்தம் அஹிம்சைவ கரீயசி. விளக்கம். ஒரு மனிதன் உடல், காயம், மனம், வாக்கு ஆகிய மூன்றினாலும் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பதே தர்மத்தின் உச்சக்கட்ட சித்தாந்தம். வள்ளுவர் மனத்தானாம் என்று குறிப்பிடுவது தீமை செயலில் வெளிப்படுவதற்கு முன்பே மனதில் எண்ணமாக கூட தோன்றக்கூடாது என்ற இந்த உயரிய நிலையையே. மனுஸ்மிருதி. பரத்ரவ்யேஷ்வபி தியானம் மனசா நிஷ்டசிந்தனம் அனிவேசஸ்ச வித்யானாம் மானசம் த்ரிவிதம் ஸ்மிருதம். மனு 12:5. விளக்கம். பிறர் பொருளை விரும்பல், மற்றவர்களுக்கு தீமை செய்ய மனதால் எண்ணுதல், மனசா அனிஷ்ட சிந்தனம், வீணான விஷயங்களில் ஈடுபடுதல் ஆகிய மூன்றும் மனதால் செய்யப்படும் பாவங்கள். இவற்றிலிருந்து விடுபட்டு மனதாலும் தீமை நினைக்காமல் இருப்பவனே மேலானவன். சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? திரிகரண சுத்தி. பியூரிட்டி இன் தாட், வேர்ட் அண்ட் டீட். சனாதன தர்மம் ஒரு செயல் நடப்பதற்கு முன்பே அதன் விதை மனதில்தான் விழுகிறது என்கிறது. எனவே காயத்தினால், அதாவது உடலால் துன்பம் செய்யாமல் இருப்பது மட்டும் போதாது, மனதாலும், அதாவது மனத்தானும் தீமை நினைக்கக்கூடாது. இதுவே யோக நிலை. எஞ்ஞான்றும். சனாதன தர்மத்தின் சில அறங்கள் காலம் மற்றும் இடத்திற்கு ஏற்ப மாறலாம்.
ஆபத் தர்மம். ஆனால் அஹிம்சை என்பது சார்வபௌம மகாவிரதம் என்று பதஞ்சலி யோக சூத்திரம் கூறுகிறது. இதையே வள்ளுவர் எஞ்ஞான்றும் என்கிறார். யார்க்கும் சர்வபூதேஷு, அதாவது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, புழு, பூச்சி, செடி, கொடி என அனைத்து உயிர்களுக்கும் தீங்கு செய்யக்கூடாது. வள்ளுவர் யார்க்கும் என்று பொதுப்படக் கூறுவது இந்த பிரபஞ்சலாவிய அன்பையே, யுனிவர்சல் லவ்வையே. தலை அஹிம்சா பரமோ தர்மக, அதாவது அஹிம்சையே மேலான தர்மம். இதையே வள்ளுவர் தலை என்று முடிப்பதன் மூலம் மற்ற எல்லா தான தர்மங்களை விடவும் மனதாலும் பிறருக்கு தீங்கு செய்யாதிருப்பதே ஆன்மீகத்தன் உச்சி என்கிறார். குறள். தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ, மண்ணுயிர்க்கு இன்னா செயல். விளக்கம். தன்னுடைய உயிருக்கு துன்பம் ஏற்படும்போது அது எவ்வளவு வேதனையானது என்பதை அனுபவபூர்வமாக அறிந்த ஒருவன் மற்ற உயிர்களுக்கு மட்டும் அந்த துன்பத்தை செய்வது ஏனோ? அவ்வாறு செய்வது அறிவீனமல்லவா? தன் வலியை உணர்ந்தவன் பிறர் வலியையும் உணர வேண்டும் என்பதே இதன் சாரம். மகாபாரதம். ஆத்மனக பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத், யத் யதா ஆத்மனி சேட்சயேத தத் பரஸ்யாபி சிந்தையேத். விளக்கம். உனக்கு எவை துன்பத்தை தருமோ அவற்றை நீ மற்றவர்களுக்கு செய்யாதே. உனக்கு எவை நன்மையை தருமோ அதையே மற்றவர்களுக்கும் செய்ய நினை. வள்ளுவர் தான் அறிவான் என்று சொல்வது இந்த சொந்த அனுபவத்தையே. பகவத்கீதை. கிருஷ்ணர் ஒரு ஞானி உலகை எப்படி பார்க்கிறான் என்பதை இவ்வாறு விளக்குகிறார். விளக்கம். அர்ஜுனா, எவன் ஒருவன் எல்லா உயிர்களையும் தன்னைப் போலவே கருதி எவருக்கும் துன்பம் விளைவிக்காமல் இருக்கிறானோ அவனே உண்மையான அறிஞன். தன் ஆன்மா அனுபவிக்கும் சுகதுக்கங்களே மற்ற ஆன்மாக்களும் அனுபவிக்கின்றன என்பதை உணர்வதே மெய்யறிவு. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? ஆத்மவத் சர்வபூதேஷு, ட்ரீட்டிங் அதர்ஸ் ஆஸ் செல்ஃப். சனாதன தர்மத்தின் ஒரு அடிப்படை விதி மற்றவர்களை உன்னைப் போலவே நடத்து என்பது. எனக்கு ஒரு சிறு முள் குத்தினாலும் வலிக்கிறது என்று எனக்குத் தெரியும். அப்படி இருக்கும்போது அதே வலியை தரும் செயலை நான் ஏன் மற்றவருக்கு செய்ய வேண்டும்? வள்ளுவரின் என்கொலோ, ஏனோ என்ற கேள்வி மனிதனின் அடிப்படை விவேகத்தை தட்டி எழுப்புகிறது. அனுபவ அறிவு, எம்பிரிக்கல் நாலெட்ஜ். சாஸ்திரங்களை படிப்பதை விட தான் அனுபவிக்கும் வலியே மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தை கற்றபின்பும் ஒருவன் பிற உயிரை துன்புறுத்தினால் அவன் படித்த படிப்பும் பெற்ற அறிவும் வீணானது. மண்ணுயிர், இட்டர்னல் சோல்ஸ். வள்ளுவர் மண்ணுயிர் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் கூறும் நித்ய ஆத்மா என்பதை குறிக்கிறது. உடல்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கும் உயிர், ஆன்மா ஒன்றே. எனவே ஒரு உயிருக்கு செய்யும் தீங்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அல்லது இறைவனுக்கும் செய்யும் தீங்காகும். தர்மத்தின் தர்க்கம். தர்மம் என்பது ஏதோ வானத்திலிருந்து குதித்ததல்ல, அது ஒருவனுடைய மனசாட்சியிலிருந்தே பிறப்பது. தன் வலியை உணர்ந்தவனே தர்மத்தை மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும். குறள். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். விளக்கம். ஒருவன் மற்றவர்களுக்கு துன்பத்தை முற்பகலில் செய்த உடனேயே அல்லது வாழ்வின் முற்பகுதியில் செய்வானானால் அந்த துன்பம் அவனுக்கே பிற்பகலில் செய்த சிறிது நேரத்திலேயே அல்லது வாழ்வின் பிற்பகுதியில் தானாகவே வந்து சேரும். நாம் எதை கொடுக்கிறோமோ அதுவே நம்மிடம் திரும்பி வரும். மகாபாரதம். யதா தேனுஹு சஹஸ்ரேஷு வத்சோ விந்ததி மாதரம் ததா பூர்வ கிருதம் கர்ம கர்த்தாரம் மனுகச்சதி. விளக்கம். 1000 பசுக்கள் நின்றாலும் ஒரு கன்றுக்குட்டி தன் தாயை எப்படி சரியாக கண்டுபிடித்துச் செல்லுமோ அதுபோல ஒருவன் செய்த வினையானது, அதாவது கர்மா, செய்தவனை தேடிப்பிடித்து அதன் பலனை தரும். வள்ளுவர் தாமே வரும் என்று சொல்வது இந்த தன்னிச்சையான கர்ம விதியையே. மனுஸ்மிருதி. அதர்மேன ஏததே தாவத் ததோ பத்ராணி பஷ்யதி ததஹ சபத்னான் ஜயதி சமூலஸ்து வினஷ்யதி. விளக்கம். அதர்மம் செய்பவன் முதலில் செழிப்பாகத் தெரியலாம், ஆனால் முடிவில் அந்த தீய வினையானது அவனை வேரோடு அழித்துவிடும். தீமை செய்தவனுக்கு தீமையே விடையாக வரும் என்பது இறைவனின் நீதி. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? கர்மவினை கோட்பாடு, KRMA தியோரி. சனாதன தர்மம் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் என்கிறது. வள்ளுவர்
முற்பகல் பிற்பகல் என்று காலத்தை குறிப்பிட்டு கூறுவது வினைப்பயன் ஒருபோதும் வீணாகாது என்பதை குறிக்கவே. தாமே வரும் ஆட்டோமேட்டிக் ஜஸ்டிஸ். தீமை செய்தவனை தண்டிக்க யாரோ ஒருவர் வரவேண்டிய அவசியமில்லை. அந்த செயலே ஒரு சக்தியாக மாறி அவனை தண்டிக்கும். இதை சனாதன தர்மம் அதிருஷ்டம், அதாவது கண்ணுக்குத் தெரியாத பலன் என்கிறது. காலச்சக்கரம். முற்பகல் பிற்பகல் என்பது ஒரு குறியீடு. இது இந்த ஜன்மாவையும் குறிக்கலாம் அல்லது மறுபிறவியையும் குறிக்கலாம். சனாதன தர்மத்தின்படி பிராரப்த கர்மா என்பது நாம் செய்த வினையின் பயனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை சொல்கிறது. எச்சரிக்கை. இக்குறள் ஒரு எச்சரிக்கை மணி. பிறருக்கு துன்பம் செய்ய நினைப்பவன் தனக்குத்தானே குழி தோண்டுகிறான் என்பதை உணர்ந்தால் அவன் தீய வழியில் செல்லமாட்டான். இதுவே தர்ம பயம். குறள். நோயல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். குறள் 320. விளக்கம். உலகில் மனிதர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், அதாவது நோய் அனைத்தும் அவர் முன்னமே பிறருக்கு செய்த துன்பங்களினால்தான் விளைகின்றன. எனவே இனிமேல் தமக்கு துன்பமில்லாமல் இருக்க வேண்டுமென்று விரும்புபவர் பிறருக்கு எந்த துன்பத்தையும் செய்ய மாட்டார். மகாபாரதம். சுகஸ்ய துக்கஸ்ய ந கோ அபி தாதா பரோ ததாதித்ய குபுத்திரேஷா ஸ்வயம் கிருதன் ஸ்வேன பலேன யுஜ்யதே சரீர ஹேதுஹு சக்ருதேன கர்ம. விளக்கம். ஒருவனுடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மற்றவர்கள் காரணமல்ல, அது தவறான புத்தி. ஒருவன் எதை செய்தானோ அந்த செயலே பலனாக அவனிடம் வந்து சேருகிறது. நாம் அனுபவிக்கும் நோய், அதாவது துன்பம், நாம் செய்த கர்மாவே. மனுஸ்மிருதி 12ஆம் அத்தியாயம். யத்யத் ஆச்சரதி கர்ம சுபம் வா அசுபம் வா ஏவச தத்தத் அச்னாதி புருஷக கர்மஜம் பலம் ஆத்மனக. விளக்கம். ஒரு மனிதன் நன்மை, சுபம் அல்லது தீமை, அசுபம் என எதை செய்தாலும் அந்த செயல்களின் பயனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். தீய செயல்கள் நோயாகவும் துயரமாகவும் உருவெடுக்கின்றன. சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். சனாதன தர்மத்தின் அடிப்படை விதியே வினைப்பயன். வள்ளுவர் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவா என்று கூறுவது துன்பம் ஒருவனை தேடிச் செல்வதற்கு அவனது பழைய வினையே காரணம் என்பதாகும். நோயின்மை வேண்டுபவர். எல்லோருமே துன்பமில்லாத இன்பமான வாழ்வையே விரும்புகிறோம். இதை அடைய பிரார்த்தனையோ பூஜையோ மட்டும் போதாது. பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதன் மூலமே புதிய பாவங்கள் சேராமல் தற்காத்து கொள்ள முடியும் என்று வள்ளுவர் வழிகாட்டுகிறார். பிராயச்சித்தம். துன்பம் வரும்போது மற்றவரை பழிக்காமல் அது தனது பழைய வினையின் பயன் என்று உணர்ந்து அமைதி காப்பதே சிறந்த தர்மம். சனாதன தர்மம் கூறும் கர்ம விபாகம் என்ற தத்துவம் இக்குறளோடு இறைந்து போகிறது. அகிம்சை ஒரே வழி. துன்பத்திலிருந்து விடுபட அகிம்சையே ஒரே வழி. இதுவே மோட்சத்திற்கான அடிப்படை தகுதியாகும்.